தளபதி விஜயை ஆதரிக்கிற நிலைப்பாட நான் எடுக்கல. இந்த கருத்து மட்டும்தான் சொன்னேன். அவரு தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் என்னை மெல்ல மெல்ல நிராகரித்தார்கள், இருட்டடிப்பு செய்தார்கள், அவமதித்தார்கள், ஆறாவது இவர்களாக அலட்சியப்படுத்தினார்கள். முக்கியமான நிகழ்வுகளில் என்னை திட்டமிட்டு புறக்கணித்தார்கள். எனக்கு வேற வசதி வாய்ப்புகள் ஒன்றும் இல்லாத ஓஹோ அப்புறம் வயிற்றுல அடிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் இவங்க தவைக்கால அழைப்பு வந்துகிட்டே இருந்து மக்கள் மன்றம், தந்தி மக்கள் மன்றத்துல விஜய் சரியான திசையில் செல்கிறாரா செல்லவில்லைன்னு நீங்க பேசணும்னு அசோகவர்ஷினி என்னிடம் சொன்னாங்க. 1 கோடி ரூபாய் தந்தாலும் அப்படி பேச முடியாதுன்னு. என்னென்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் விஜயத்தெல்லாம் நான் பேச முடியாதும்மா, அதெல்லாம் முடியாதுன்னு. அப்ப ஆதரிச்சு பேசுவீங்களான்னு கேட்டாங்க. ஆதரித்து பேசுவதற்கும் அவரிடத்துல நிறைய அம்சங்கள் இருக்கிறதுன்னு. அப்ப ஆதரிச்சு பேசுறீங்கன்னு போடுங்க அப்படின்னு கேட்டாங்க. போடுங்கன்னு போனேன், ஆதரிச்சு பேசுனேன். இன்னைக்கு மக்கள் மன்றம் தலைவர் விஜய் ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்காரு. அதுக்கு பிறகு தாபேகா தொண்டர்கள் என்ன கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க பார்த்தாலும் என் பேர் அவங்க உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு டிசம்பர் 1, 2, 3 நாட்கள் திமுகவிலிருந்து யாருன்னு தெரியாது நிறைய டார்ச்சர், அலைபேசியில மிரட்டல். இங்கிருந்து அழைப்பு வந்துச்சு, 5ஆம் தேதி வர இயலுமா, தலைவர் உங்களை சந்திக்கணும்னு விரும்புறாரு, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தேன்.